எப்போ எடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ரீசெண்டாக கேங்கர்ஸ் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ஒரு சுந்தர்சி படம். சுந்தர்சி படத்தில் என்னென்ன ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களோ எல்லா ஆர்டிஸ்ட்டும், சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷன். கேத்ரின் தெரசா ஒரு ஹீரோயின் மெட்டீரியல், கண்டிப்பாக அது கிளாமருக்கு ஒரு ஒரு மெட்டீரியல் ஒன்று வச்சுருப்பாங்க. வாணி போஜன் ஒரு பக்கம் நடிக்கிறாங்க. அவனி சிம்மேக்ஸ், குஷ்பு சுந்தர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. பொதுவாக சுந்தர்சி வந்து எப்படின்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா? அந்த பழமொழிக்கு கரெக்டாக வாழ்க்கையை பார்க்குற ஒரே மனுஷன் அவர் மட்டும்தாங்க. அன்பே சிவன் ஒரு படம் கொடுத்த அட்டியில் மனுஷன், ஐயோ நல்லதே நான் சொல்ல மாட்டேன், நான் பாட்டுக்கு ஒரு காமெடி படமாக எடுக்கிறேன், ஜாலியாக எடுக்கிறேன், போட்ட காசு வரட்டும், நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறதுல. அதே மாதிரி எந்த நேரத்தில் அவர் ஒரு படம் 12 வருஷம் கழித்து ஒரு மதகஜராஜான்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஊரே தலையெழுதிக்கு வச்சு கொண்டாடி சந்தானம் இஸ் பேக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு காமெடியாக இருக்குது அப்படின்னா, நம்ம மக்களுடைய அந்த நகைச்சுவை வறட்சி எந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சுங்கிற ஒரு விஷயத்தை தான் அது வெளிப்படுத்துது. ஒரு நல்ல காமெடி ஆர்டிஸ்ட் இல்லை, ஒரு சென்சிபிள் காமெடி ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இது அப்பட்டமாக தெரியுது. நிறைய பேர் சொல்கிறாங்க, யோகி பாபு பண்ணுறதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறதும் நம்ம கேள்விப்படுறோம். ஏவன்டா ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட், ஏதாவது காமெடிங்கிற பேரில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா, காமெடிங்கிற ஒரு ஃபீலே வரலடா அப்படின்னு ஒரு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இந்த நெல்சன் படத்தில் வர டார்க் ஹியூமரை பார்த்துட்டு டார்க் ஹியூமரில் ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் போகிறாங்க. பட் எந்த ஒரு இழிச்சு பழிச்சு பேசாமல் ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரியான ஒரு படத்தை ரசிக்கிறது காலகட்டம் இல்லை. ஒரு ஆண்பாவம் மாதிரியான படங்களை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இயக்குநர்களும் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. தில்லுமுள்ளு படத்தை நம்ம ஏன் இப்போ உட்காந்து ரசிக்கிறோம் அப்படின்னா, அந்த படம் ஒரு விரசம் இல்லாமல் எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சிகள் அதில் இருக்கும். தேங்காய் சீனிவாசன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அந்த காமெடிக்கு வலு சேர்த்துருக்கும். கவுண்டமணி செந்தில் மாதிரியான காமெடி கதாபாத்திரங்கள் ஒரு வலு சேர்த்துருக்கும். வடிவேலு மாதிரியான ஒரு கதாபாத்திரம் வலு சேர்த்துருக்கும். இன்றைக்கி அந்த வலு சேர்க்குற ஒரு நல்ல கதாபாத்திரம், காமெடி சென்ஸ் உள்ள கதாபாத்திரம் யாரும் இல்லை.